வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சோஷியலில் மேப்பில் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறனோ அதை தான் சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா சோஷியலில் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற இடம் மேப்ஸ் தான். ஏன்னா ரிப்பீட்டடாக வர்றது தான் நம்ம படிக்கணும், மொத்தமாக படித்து குழம்ப வேண்டியதில்லை. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப் உங்களுக்கு 5 மார்க்கில் வருது. இதில் 5 பிளேஸ் குறிக்க போகிறோம். அந்த 5ல் ரிப்பீட்டடான இம்பார்ட்டன்ட் பிளேஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சக்ஸஸிவாக இருக்குது. நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேர்ல்டு மேப்பில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் அடிக்கடி கேட்கறது கிரேட் பிரிட்டன், இல்லைன்னா இங்கிலாந்து அப்படிங்கிற பேரில் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இட்டாலி, அப்புறம் மொராக்கோ, ஜெர்மனி, ஹவாய் ஐலாண்ட், ஜப்பான், ரஷ்யா, சைனா, சான் பிரான்சிஸ்கோ, பிரான்ஸ், இந்தியா, யுஎஸ்ஏ அண்டு டர்க்கி. தமிழில் இது துருக்கி அப்படின்னு கொடுக்க போகிறாங்க. மீதி பேர் எல்லாம் கிட்டத்தட்ட சேமாக தான் வரும். ஸோ இந்த 13 பிளேஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு கன்ஃபார்ம் 5 மார்க்ஸு. ரொம்ப டஃப்பாக கேட்டால் கூட நீங்கள் 4 மார்க் அட்டன் பண்ணி மார்க் வாங்கலாம். அடுத்து தமிழ்நாடு மேப்பு. இந்தியா மேப் ஆர் தமிழ்நாடு மேப்னு மொத்தம் 8 மார்க் வருது நம்மளுக்கு. இப்போ தமிழ்நாடு மேப் தான் பிளேசஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. இப்போ தமிழ்நாட்டு மேப்பில் நீங்கள் பார்க்க வேண்டியது ரிவர் காவேரி, காவேரி ஆறு, ரெண்டாவது மேட்டூர் டேம், மூணாவது எண்ணூர் போர்ட், அதாவது எண்ணூர் துறைமுகம், அப்புறம் சென்னை. சென்னை வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, போர்ட்டு, ஃபிஷிங் ஏரியா எல்லாத்துக்குமே மார்க் பண்ணலாம். தமிழ்நாடு கேபிட்டல் அப்படின்னாலும் சென்னை மார்க் பண்ணலாம். அதுக்கு அடுத்து பாருங்க மதுரை, அப்புறம் தொட்டபேட்டா, இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்து புலிகேட் லேக், இது ஏரி இல்லைங்களா. அடுத்து கோரமண்டல் கோஸ்ட், தூத்துக்குடி, வைகை ரிவர், கல்ஃப் ஆஃப் மன்னார், தமிழில் மன்னார் வளைகுடா அப்படின்ட்டு வரும். அப்புறம் நீல்கிரிஸ், நீலகிரி மலை, அலுவியல் சாயில், அப்புறம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், வேடந்தாங்கல் அப்படியும் கேட்கலாம், பறவைகள் சரணாலயம் பேர்ட் சான்ச்சுரிஸ்னும் கேட்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, இது நீங்கள் கோயம்புத்தூர் மார்க் பண்ணோம். அப்புறம் மெட்ராஸ், இதுவும் சென்னை தான். அப்புறம் பாருங்க ஆற்காடு, ஆற்காடுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த பிளேஸ் வேலூர், அடுத்து காளையார் கோவில், சிவகங்கை, சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ இந்த பிளேசஸ் தான் தமிழ்நாடு மேப்ல ரிப்பீட்டடாக வருது. இதுலயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 11 பிளேசஸ் இம்பார்ட்டன்ட் மார்க் போட்டு வச்சிருக்கோம் பாருங்க, இதுதான் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த 25 பிளேஸ் நீங்க மார்க் பண்ணி படிச்சிங்கனாலே போதும், 7 மார்க் நீங்க கன்ஃபார்மாக வாங்கிடலாம். அடுத்து இந்தியா மேப். இந்தியா மேப்ல பிளேசஸ் கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் ரிப்பீட்டடாக கேட்கறது நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க காரகோரம் ரேஞ்ச், அடுத்தது ரிவர் கங்கா, தமிழில் கங்கை நதி, கங்கை ஆறு அப்படின்னு கேட்க போறாங்க. அப்புறம் டெக்கன் பிளேட்டூ, இது தமிழில் தக்கான பீடபூமிகள் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் நார்தர்ன் ரயில்வே அப்படின்றாங்க, இது வந்து டெல்லி. ஸோ அது நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரைட்டா பிளேஸ் கேட்காம இந்த மாதிரி சொல்லியும் சிலது கேட்குறாங்க. அடுத்தது டீ க்ரோவிங் ஏரியா, அப்புறம் சில்கா லேக், பிளாக் சாயில், கரிசல் மண், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு தீவுகள், பெரைலி, பராக்பூர், அடுத்து ஜான்சி, குவாலியர், அடுத்தது பால்க் ஸ்ட்ரைட், அடுத்து வெஸ்டர்ன் காட்ஸ் அண்டு ஈஸ்டர்ன் காட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயில், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாமீர் முடிச்சு அப்படின்வாங்க, பாமீர் நாட், அப்புறம் டைரக்ஷன் ஆஃப் சவுத் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன், அப்புறம் டைரக்ஷன் ஆஃப் நார்த் ஈஸ்ட் மான்சூன், ரெண்டுமே பார்த்துவாங்க. அதாவது வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று, ரெண்டுத்தோட வழி பார்த்துவாங்க, வெறும் அம்புக்குறி தான். அடுத்தது பேடி க்ரோவிங் ஏரியா, நெல் வளரும் இடங்கள், சோட்டா நாக்பூர் பிளேட்டூ, சோட்டா நாகபுரி பீடபூமிகள்,
அடுத்தது ஆரவல்லி ரேஞ்ச், ஆரவல்லி மலைகள். ஏரியா ஆஃப் ஹெவி ரெயின்ஃபால், அதிக மழை பெறும் பகுதிகள். அப்புறம் மும்பை, பம்பாய், எப்படி கேட்டாலும் அதே இடம்தான். அப்புறம் மவுண்ட் எவரெஸ்ட், எவரெஸ்ட் சிகரம். மறுபடியும் பாருங்க ஹெவி ரெயின்ஃபால் ரீஜியன், அப்போ ரிப்பீட்டடா வருது அது. அடுத்து மலபார் கோஸ்ட், மலபார் கடற்கரைகள். அப்புறம் இந்தியாவுக்கு நியர்பை கண்ட்ரிகள், பாகிஸ்தான், சைனா, பே ஆஃப் பெங்கால், சென்னை. அப்புறம் ரிவர்ஸ்ல காவேரி, வைகை, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அண்டை நாடுகள், அதையும் கேட்குறாங்க. அப்புறம் பாருங்க அரேபியன் சி, அரபிக்கடல், நேபாளம், நேபாள், இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடல். அப்புறம் மேட்டூர் டேம், அப்புறம் லடாக் பகுதிகள், மவுண்ட் எவரெஸ்ட் ரிப்பீட் ஆகுது. அப்புறம் கஞ்சன்ஜுங்கா, ஆரவல்லி ரேஞ்ச் ரிப்பீட் ஆகுது. அப்புறம் பாருங்க விந்திய சாத்புரா ரேஞ்ச், விந்திய மலைகள். அப்புறம் வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. நீலகிரி, நீலகிரி மலை, இது தமிழ்நாடு மேப், இந்தியா மேப் ரெண்டுலயும் வருது. அதுக்கு அடுத்து பாருங்க லட்சதீப் ஐலாண்டு, லட்சத்தீவுகள். மறுபடியும் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு ரிப்பீட் ஆகுது. இமாலயன் ரேஞ்சஸ். அப்புறம் காஷ்மீர், ஜாலியன் வாலாபாக், அமிர்தசரஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா சௌரி சௌரா, அந்த இன்சிடென்ட் நடந்தது, சௌரி சௌரா. அடுத்தது பாட்னா, கல்கத்தா ஆர் கொல்கத்தா அப்படின்னு கேட்க போறாங்க, நாக்பூர். அப்புறம் உப்பு சத்தியாகிரகம் தண்டி. மறுபடியும் பாருங்க மெட்ராஸ் ஆர் சென்னை, வேதாரண்யம், அம்பாலா, மீரட், டெல்லி, ஆக்ரா, குவாலியர். இப்போ இந்த பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் மேப்ல இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸாக இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வேர்ல்டு மேப்ல 5 மார்க்கு, இந்தியா ஆர் தமிழ்நாடு மேப்ல 8 மார்க், இந்த 13 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இந்த பிளேஸ் வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் 13 மார்க்ஸ் வாங்கிடுங்க. ப்ளஸ் டைம் லைன் ஒரு 5 மார்க்கு. டைம் லைன் ரொம்ப ஈஸி தான், நீங்கள் நிறைய படிக்கவே வேண்டாம். 1900 இருந்து 20 வரைக்குமோ, 20 to 50 வரைக்குமோ, 5 + 5 10 இன்சிடென்ட்டு. அதே மாதிரி இந்தியன் வேர்ல்டுன்னு பிரித்து படிச்சுக்கோங்க. ஏன்னா சில டைம் என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு ஈவெண்ட்டுன்னு கேட்குறாங்க, இல்லை இந்தியன் ஈவெண்ட்டுன்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் உங்கள் லக்கு உங்களுக்கு அந்த இயர் மட்டும் கொடுத்துட்டு எதுனாலும் எழுத சொல்லுவாங்க. ஸோ 5 + 5 5 + 5 20 இன்சிடென்ட் படிச்சிங்கன்னா அதுலேயும் 5 மார்க் ஸ்கோர் பண்ணி இந்த 18 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். ப்ளஸ் 1 வேர்டு இது வரைக்கும் பண்ணிங்கனாலே நீங்கள் நியர்பை பாஸுக்கு வந்துடலாம். சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் மார்க் மிஸ் பண்ணுறது இங்கே தான், 1 வேர்டு, டைம் லைன், மேப்ஸ் தான். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட்.